யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தம்மிடத்திலே பேசிக் கொண்டிருந்த யூதர்களை பார்த்து, ஆசாரியர்களை பார்த்து, அந்த பரிசேயர்களை பார்த்து அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது விடுதலையை குறித்து பேசினார். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். விடுதலையை குறித்து பேசும்போது அவர்கள் தங்கள் பார்வைக்கு விடுதலையாய் வாழ்கிறவர்கள். அவங்க எப்படி? நாங்க யாருக்கும் அடிமை இல்லை. ஒரு காலத்துல எங்க பிதாக்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இருந்தார்கள். இன்னொரு காலத்துல எங்கள் பிதாக்கள் பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனா இப்பொழுது நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நாங்கள் விடுதலையாய் இருக்கிறோம் என்று சொன்னவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீங்க உங்களை விடுதலையா இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தோம், ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் குமாரன் தான், பூமியிலே மனிதனாக வந்த இறைவனாகிய நான் தான் உங்களை என்ன பண்ண வேண்டும்? விடுதலையாக்க வேண்டும். நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யான விடுதலைன்னு ஒண்ணு இருந்தா அப்ப அங்க என்ன இருக்கும்? பொய்யான விடுதலைன்னு ஒண்ணு இருக்கும். நிறைய தேவ பிள்ளைகள் பொய்யான விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒருத்தங்களை எனக்கு தெரியும். அவங்க ஒரு நீடுல சொருகி விட்டுட்டு 2 கையில ஒரு 2 பாயிண்ட் பிடிச்சு அமைக்கிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க. பாருங்க இப்ப எப்படி மாறிடுச்சு பாருங்க, எப்படி நல்லா ஆயிடுச்சு பாருங்க. உண்மையிலேயே அதுல மாற்றம்லாம் வரும்தான். பட் அவங்க நம்ம மனதுல நம்ம நல்லா ஆனமோ இல்லையோ, நீ நல்லா ஆயிட்டன்னு நம்பு அப்படின்னு ஒரு காரியத்தை விதைப்பாங்க. நிறைய தேவ பிள்ளைகள் அப்படிதான் சில காரியத்திலிருந்து முழுவதுமாய் விடுதலை பெறாமல், நான் இப்ப எப்படிதான் இருக்கிறேன், நான் விடுதலையா தான் இருக்கிறேன். நான் ஒரு வார்த்தையில உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு சபைக்கு, அந்த கடைசி காலத்துல வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதை ஆண்டவர் செய்தாலும் அதை இருதயத்திலே செய்ய விரும்புகிறார். ஆமென். இந்த மெய்யான விடுதலை என்று சொல்லப்படுகிறதனுடைய இந்த வார்த்தை ரகசியம், ஆண்டவர் நமக்கு தந்த விடுதலைய எங்க வரைக்கும் தர விரும்புகிறாரு? இருதயத்துக்கு வரைக்கும் தர விரும்புகிறார். நீங்க வேணா பாருங்களேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா காலையில நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு சரீரத்தை எப்படி சுத்தப்படுத்தணும் நமக்கு தெரியும் இல்லையா? அல்லது சபைக்குள்ள சுத்தம் என்றதுக்கு சில அடையாளங்கள் வைத்திருப்பாங்க, உடையில, நடையில, பேச்சில. அதுக்கேற்ற மாதிரி சபையில ஜாக்கிரதையாய் பேசிக்கொண்டு தங்களை சுத்தவான்கள் போல காண்பிக்க என்ன பண்ண முடியும்? பரிசுத்தவான். உண்மையிலேயே உங்க பேச்சில நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா வெளிப்படும்ன்றதுல சந்தேகம் இல்லை. ஆனா இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம், சபையில வந்து தேவ பிள்ளைகள் நடுவுல நீதிமான் மாதிரி பேச எல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன் ஆமேன். சில சோத்திரம் சொல்லும் போது எரிச்சல் வரும் எனக்கு. சோத்திரம் எவ்வளவு நல்ல வார்த்தை தெரியுமா? சிலர் எதுக்கு சோத்திரம் சொல்றன்னு கூட தெரியாம சோத்திரம். ஒருத்தன் மண்டை வீழ்ந்து செத்துட்டான், சோத்திரம். ஒருத்தன் கீழே விழும்போது அவன் தலையில லாரி ஏறிச்சு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சொல்லுங்க, எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்றது நல்லதுதான். பேசிய நீதிமான்கள் மாதிரி காண்பிக்க முடியும். உடையில கூட நம்ம என்ன பண்ண முடியும்? சில நேரங்கள்ல நம்மள நீதிமான்கள் மாதிரி காண்பிக்க முடியும். ஆண்டவர் நீ காலையில குளித்தது நல்லதுதான், நீ உன் பேச்சில, உன் நடையில, உன் செயல்கள் எல்லாம் பரிசுத்தவானாக காணப்படுகிறாய், நல்லதுதான். நான் உன் இருதயத்துல உன்னை சுத்தமாக்க விரும்புகிறேன். அதுதான் மெய்யான விடுதலை. அல்லேலூயா. நீங்க எளிமையை கூட பாருங்களேன், ஆவியில் எளிமை. எதுல எளிமையா?
ஆவியில எளிமை. ஆவி, உங்க ஆவியை உங்களால பார்க்க முடியுமா? யாராலையும் பார்க்க முடியாதுல்ல. நான் சொல்றேன், நீங்க மரித்து உங்க உங்க சரீரத்தை விட்டு உங்க ஜீவன், உங்க ஆவி பிரிந்து தேவனிடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களால உங்க ஆவியை பார்க்க முடியும். அல்லேலூயா. என்னங்க இது? ஆவியை யாராலையும் என்ன பண்ண முடியாது? ஆவியை யாராலையும் பார்க்க முடியாதுதான். ஆனா நீங்கள் மரித்து உங்க உடலை விட்டு உங்கள் ஆவி பிரிந்து தேவனிடத்துக்கு போகிறதுக்கு வரைக்கும், உங்கள் ஆவி உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் உங்களால உங்க ஆவியை பார்க்க முடியும். எப்படி தெரியுமா? உங்க இருதயத்துல வருகிற நினைவுகளினாலே. அல்லேலூயா. உங்க இருதயத்துல காணப்படுகிற பகையினாலே, உங்க இருதயத்துல வருகிற சிந்தையினாலே உங்க ஆவி இன்னும் எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். அதுதான் செபதேயுவின் குமாரர் வானத்திலிருந்து அவங்க வேதத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பைபிள் அந்த எது ரெஃபரன்ஸோட பேசிட்டு இருக்கிறாங்க. எலியாவின் காலத்திலே எலியா செய்தது போல, 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நடந்தது போல வானத்திலிருந்து அக்னியை இறக்கலாமா? ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? அவங்க ஆவியை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அப்படின்னாலே இருதயத்தில் எளிமையுள்ளவர்கள் தான் அர்த்தம். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்னாலே உள்ளான மனுஷனிலே ஆவியிலே கூட பரிசுத்தமானவர்கள் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்மளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நம்முடைய வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறார். பெரிய பெரிய வியாதி என் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன்னா நான் செய்யாத பாவம் இல்லை. அந்த எல்லா பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார். எனக்கு இல்லாத சாபம் கிடையாது. சில நேரத்துல என் பிள்ளைகளை யாராவது ஸ்கூல்ல பசங்க அடிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு இது ஒருவேளை சாபமா இருக்குமோ, நம்ம சின்ன வயசுல அந்த பக்கமா நம்ம ஊர் பக்கமா பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க எல்லாம் பிடிச்சு அடிச்சுமே, அந்த சாபமா இருக்குமோன்னு திடீர்னு நினைப்புல வரும். வரும்போது அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட, நீங்க கல்வாரியில எங்க சாபத்தை எல்லாம் சுமந்துட்டீங்க ஆண்டவரே, சுமந்து தீர்த்துட்டீங்க ஆண்டவரேன்னு அறிக்கையிட்டு இருப்பேன். ஒரு வகை இன்னும் வியாதி நான் நிறைய சொல்ல முடியும். எனக்கு இந்த கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. ஜபத்தினால, வெறும் ஜபத்தினாலே, மருந்து இல்லாம, மாத்திரை இல்லாம, ஜபத்தினாலே அது தொலைந்து போனது. ஆமென். ஒரு முறை ஸ்கேன் பண்ணி 8 mm என்னமோ தான் காணப்பட்டது. அடுத்த முறை போய் ஸ்கேன் பண்ணும்போது தொலைந்து போயிருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறது உண்மைதான். நீங்க பெற்ற விடுதலை மெய்யான விடுதலையா இருக்குதா? இருதயத்துல நீங்க விடுதலை பெற்றிருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து பூரண விடுதலையை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு சொன்ன வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த விடுதலை மெய்யான விடுதலையா இருக்க போகிறது. அல்லேலூயா. நீங்க அப்படியே வேதத்துல நாம் கவனிச்சுட்டே வரலாம். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை வாசிங்கள. அப்போஸ்தலர் 8:21 வாசிக்கிறார்கள். வாசிங்க சிஸ்டர். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் போதும். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்கவில்லை என்று பேதுரு ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ளிருந்து சாராயம் குடித்து விட்டு வெளியே வருகிற குடிகாரனை பார்த்து சொல்லவில்லை. அல்லேலூயா. தியேட்டர் வாசல்ல நின்று கொண்டு சினிமா படத்தை பார்த்து வெறித்து விசில் அடித்து விட்டு கை தட்டி தொண்டை கட்டி கொண்டு வெளியில வருகிற ஒரு பாவியை பார்த்து உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்கவில்லை என்று பேதுரு சொல்லவில்லை. ஏதோ ஒரு பாவத்துல விபச்சார விடுதியிலிருந்து வெளியில வருகிறவனை பார்த்து பேதுரு சொல்லவில்லை. தேவ ஜனங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல, தேவ ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இடத்துல, பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற இடத்துல, அந்த ஸ்தலத்துல இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து பேதுரு சொல்றார், உன் இருதயம்
தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்ல. உன் இருதயத்துல கசப்பான பிச்சு இருக்கு. உன் இருதயத்துல பாவம் இருக்கு, பாவத்தின் கட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனா விடுதலை பெறாதவனா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆராதனை கூடத்துல, அதாவது இந்த மாய வித்தைக்காரன் சீமோன் போய் கொண்டிருக்கிற அந்த ஆராதனை தல, அந்த ஜெப மையத்துல, பிலிப்பு ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஜெப மையத்துல எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்னு சொல்லியிருந்தா இவர் 2 கரங்களை உயர்த்தி என்ன பண்ணிருப்பாரு? சோத்திரம் சோத்திரம் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? இப்படி சாட்சி நேரம் சாட்சி சொல்லினா இவர் எழுதி சாட்சி, ஒரு சாட்சி தான் இருக்கிறதுலே பெரிய சாட்சியா இருந்திருக்கும். எல்லாரும் சாட்சி சொல்லியிருப்பாங்க. மனம் மாறிய மந்திரவாதி அப்படின்னா எப்படி இருக்கும் இல்ல? ஒரு மனம் திரும்பிய ஒரு மந்திரவாதி, மாய வித்தைக்காரன், பல ஜனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தவன் மனம் திரும்பி விட்டார் அப்படின்னு இருந்தா எப்படி ஒரு பெரிய சாட்சி தானே? சாட்சி சொல்லி இருப்பாரு. ஆராதனை பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாரு? கைகளை உயர்த்தி அப்படி பெரும் வெற்றியை கண்டிருப்போம்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? ஆராதித்து இருப்பாரு. செய்தி எல்லாம் உங்களை போல உட்கார்ந்து நல்லாவே கேட்டிருப்பாரு. எல்லாம் இருந்தும் பாவத்திலிருந்து விடுதலையானு சாட்சி சொல்லியும் அவர்கிட்ட என்னத்தை பாக்குறாரு பேதுரு? அவர் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லையா? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளை பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குறது உண்மைதான். பழைய போதை பழக்கங்கள் அடிமையா இருந்த நம்மளை போதை பழக்கங்கள்ல இருந்து விடுதலையாக்கி சினிமாவுக்கும் அசுத்தமான எண்ணங்களுக்கும் அசுத்தமான காட்சிகளுக்கும் அடிமையாய் கிடந்த நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி இன்னும் பண ஆசையிலும் பொருள் ஆசையிலும் பொய்யும் திருட்டும் லஞ்சமும் ஊழலும் செய்து கொண்டிருந்த நம்மளை எல்லாம் ஆண்டவர் அங்கிருந்து ரட்சித்து ஆலயத்துல கொண்டு வந்து வைத்தது உண்மைதான். வெளிப்படையாய் விடுதலையாக்கப்பட்டு இன்னும் அந்த விடுதலை இருதயத்துல உண்டாகாமல் இருதயத்துல சிலர் அந்த செம்மையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களை தான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்று சாட்சி சொல்லுகிறாயே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்று ஜனங்களுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்கிறாயே, உன் இருதயத்தின் வரைக்கும் அந்த விடுதலையை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இல்லை என்றால் உன் விடுதலை பொய்யான விடுதலையாய் மாறி போகும். நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இப்ப ஊழியத்தை செய்யறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு கடந்து போகும்போது ஒரு விசேஷித்த ஒரு ஊழியக்காரர் அங்க இருப்பார். அவர் கடன் என்கிற பிரச்சனையினால சூழப்பட்டு ஆண்டவரை ஓரளவுக்கு அறிந்தவராயும் விசுவாசியா இருந்தும் கடனால சூழப்பட்டு தலைமறைவாய் இருந்தவர். ஜனங்களுக்கு மறைந்து தலைமறைவாய் அந்த ரங்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவரை ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா. எந்த பிரச்சனைக்காக தலைமறைவா இருந்தாரோ அந்த பிரச்சனையில இருந்து அவரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? விடுவித்தார். அல்லேலூயா. போகிற இடத்துல எல்லாம் இந்த சாட்சியை சொல்லுவார். சொன்ன உடனே உண்மையா சொல்றேன், ஒரு கிராமத்துக்கு நாங்க ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்துல நான் இந்த மாதிரி இத்தனை லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன், என்னை கண்டுபிடிச்சு அடிச்சு என்னை நிலைக்குலைய வைக்க ஜனங்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் என்னை விடுவித்தார், என் கடன்ல இருந்து விடுவித்தார்னவனே தன் வயலில நைட்டு போய் தூக்கு போட்டு சாகலான்னு இருந்த ஒருத்தர், நான் சொல்றது இப்போ சமீபத்துல நடந்தது, தன்னுடைய வயலில கடன் பிரச்சனை தாங்க முடியல, நான் இன்னைக்கு ராத்திரி போய் வயல்ல தான் படுத்து பாரான், வயல்லையே நான் தூக்கு போட்டு சாக போகிறேன் என்று இருந்த ஒருத்தர் அந்த கூட்டத்துல இருந்தார். அவர் மனம் திரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு வேதனை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட சாட்சியுடைய அனுபவத்தை உடையவராய் இருந்தோம், இவ்வளவு பெரிய மகிமையான சாட்சியை சொல்லி மற்றவர்களை மரணத்திலிருந்தே தற்கொலை எண்ணத்திலிருந்தே மாற்றத்தக்கதான சாட்சியுடையவராய் இருந்தோம். அன்னைக்கு எப்படிப்பட்ட கடன்ல தலைமறைவுல இருந்தாரோ அதே சூழ்நிலை இப்ப வேற ஒரு பிரச்சனையில வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சாட்சி சொன்னாலும் சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரா? ஆனா விடுதலை இருக்கா? இல்லையே. இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார்னா நீங்க மெய்யாய் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுவீங்க? மெய்யாய் விடுதலை ஆவீர்கள். முதலாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து தான் விடுதலை ஆக்கணும்னு நினைப்பார்.
முதல் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிற விடுதலை எதுல இருந்து? பாவத்திலிருந்து. ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாம வேற என்ன ஆசீர்வாதம், விடுதலை, சுகம் எது அவனுக்கு கிடைச்சாலும் அதெல்லாம் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. சரீர சுகம் ரட்சிப்பா? வீடு கட்டிட்டேன், பெரிய வீடு கட்டிட்டேன், 3 அடுக்கு வீடு கட்டிட்டேங்க. 3வது அடுக்கு வந்து ஊழியக்காரங்களுக்காகவே வச்சிருக்கேன், ஸ்பெஷல் பாஸ்டர்ஸ்க்காக 3வது மாடி வந்தா அவங்க நிம்மதியா ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட வீடு கட்டிருக்கேன், நான் பரலோகம் போவேனா? அதுக்காக அது நல்ல காரியம் தானே. பாவத்தை வச்சுக்கிட்டு நம்மளால எங்க போக முடியாது. இயேசு பூமிக்கு வந்ததே நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும்னு பாவத்துல இருந்து நம்மளை மீட்க தானே வந்தாரு. அப்போ குமாரனாகிய கிறிஸ்து இயேசு முதலாவது ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். விடுதலைன்னா மெய்யான விடுதலையை தர விரும்புகிறார். சும்மா நான் பாவ பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன், இப்ப ஆண்டவர் பள்ளியா இருக்கிற இருதயத்துல அப்பப்ப போராடும், இருதயத்துல வரும்போது யாருக்கு தெரியாம அந்த பாவத்தை நான் செய்வேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு மெய்யான விடுதலை இப்ப நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பாவத்திலிருந்து, அடுத்தது சாபத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். பாவத்துக்கும் சாபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாவத்துக்கும் சாபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இயேசு பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணல? நம்ம செஞ்ச பாவம் அவர் மேல வைக்கப்பட்டது, அவர் சாபமானார். அல்லேலூயா. நமக்காக அவர் என்ன ஆயிட்டாரு? பாவமாக்கப்பட்டால் அவர் சாபமானார். அல்லேலூயா. இது போல நம்ம பழைய நாட்கள்ல செய்த காரியங்கள், ஏதோ ஒரு காரியம், ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஆமென். நம்முடைய முன்னோர்களுடைய பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்ப்பிருந்தோம். சரியான விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள வராததுனால சிலருடைய வாழ்க்கையில இன்றைக்கும் சில சாபங்கள் காணப்படுகிறது. பாருங்களேன், நீங்க வறுமையில இருந்தீங்கன்னா நீங்கள் பாவிகள் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பண தேவைக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இன்னும் கடன்ல இருக்கீங்கன்னா அதனால நீங்க பாவிகள்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சந்தேகமே இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காத ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். சில நேரத்துல ஆண்டவர் நம்மள அந்த லாசருன்னு ஒருத்தன் ஏழை இருந்தானே, அப்படி நம்மளை விசுவாச பாதையில நம்மளை நடத்துகிறது வேற. நம்ம வசனத்துக்கு சரியா கீழ்ப்படியாததுனால, நம் வசனத்தை சுதந்திரிக்காததுனால, ஆண்டவர் சொல்லுகிற எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்து சொன்னது போல உத்தமமாய் வாழாததுனால நாம் வறுமையிலும் கடனிலும், கடன் என்கிற அந்த 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 சிறையிலும் சிக்கி இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. நான் உங்களை குற்றப்படுத்தவோ உங்களை வேதனைப்படுத்தவோ இதை சொல்லல, நான் எனக்கும் சேர்த்து சொல்றேன். நான் இப்ப கடன்ல சிக்கி இருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணல. ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதித்தா மெய்யாய் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ஒருத்தரை விடுதலை ஆக்கினா மெய்யாய் விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறார். நீங்க வறுமையில இருந்தா அது உங்க தப்பு இல்லை, ஆனா உங்க தேவைகளை எல்லாம் நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுறவங்களுக்கு என்னெல்லாம் தேவை வருதோ அந்த தேவையெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் கையெழுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே கையெழுத்து கொடுத்துட்டாருன்னா அது எவ்வளோ நிச்சயமாய் நிறைவேற வேண்டிய காரியம் இல்லையா? ஆனா இன்னும் நாம் தேவ பிள்ளைகளாகிய நான் கடன்ல தான் இருக்கிறேன், நான் வட்டிக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டிக்காரங்கிட்ட தான் போய்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் அந்த சாபத்திலிருந்து உன்னை மெய்யாய் விடுதலையாக்க விரும்புகிறேன். எப்படி தெரியுமா இது தெரியுது? நான் என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார் சொல்லிட்டு இருதயத்துல பாவ சிந்தையோடு இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் பார்வையில பரிசுத்தமான, அதான் இருதயத்துல சுத்தம் வேணும்ன்றது போல நம்ம பழைய பாவ பழக்கங்களை விட்டு ஆண்டவரிடத்துல வந்த நாம் நம்முடைய இருதயத்துல நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதே போல இங்க பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயுவின் புஸ்தகம், மத்தேயு 19ஆம் அதிகாரம், அதோட 21, 22 வாசிக்கல. மத்தேயு 19, 21, 22 வாசிக்கல. நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால்,
உனக்கு உண்டானவைகளை விற்று, நான் இன்னைக்கு ஆண்டவர் இப்ப பேசுறதை நீங்க நல்லா கவனிச்சுதான் ஆகணும். இங்க ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இருக்கிறான். இளம் பிராயத்திலேயே, வாலிப பிராயத்திலே, 30 வயசு இருக்குமா, 25 வயசு இருக்குமா, 35 வயசு இருக்குமா தெரியல, தன்னுடைய இளம் பிராயத்திலேயே பெரிய ஐஸ்வர்யமானா இருக்கிற இவன் இயேசு கிட்ட வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விரும்பி, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன பண்ண விரும்புறான் கேட்கிறான். ஆண்டவர் நீ கற்பனைகளை கை கொள்ளுன்னு சொல்றாரு. சிறு வயதுல இருந்து நான் எல்லா கற்பனையை கை கொள்ளுகிறேன்னு சொல்றான். ஏன்னா அவன் சிறு வயதுல இருந்து கற்பனைகளை கை கொண்டாலோ, இப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ள வந்தான்னா தேவ பிரசனம் இறங்கும் போது அவனுக்குள்ள ஏதோ குறை இருக்கிறது என்பதை அந்த பிரசனம் காட்டிவிடும். அல்லேலூயா. அங்க இயேசுவுக்கு முன்பாக நிற்கும் போது நிச்சயமான சிறு வயதிலிருந்து கற்பனைகளை கை கொண்டோம். இவர் முகத்தை பார்க்கும் போது என்கிட்ட ஏதோ குறை இருக்கு எனக்கு தெரியுது, நான் போய் அவரை கேட்க போறேன்னு கேட்கிறான். இயேசு நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. படிங்களேன், நல்லா கவனிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்து துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அல்லேலூயா. உண்மையா அவன் அன்னைக்கு ஒரு நாள் தான் துக்கப்பட்டிருப்பான். நான் அதை படிக்கும் போதெல்லாம் அவனுக்காக துக்கப்படுறேன். அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்க வேண்டுமானால், ஆண்டவர் உங்க குறைவுகளை நிறைவாக்க வேண்டுமானால், கண்டிப்பா தேவ பிள்ளைகளுக்கு தேவைகள் உண்டு. ஒரு கல்வியாண்டு தொடங்குச்சுன்னா போதும், இன்னைக்கு பள்ளிகள் எல்லாம் முதல்ல போல வாயை திறந்து, கல்லூரிகளும் பள்ளிகளும் வாய விரிவாய் திறந்து, வாங்க பணத்தை கொண்டு வாங்க, அதை வச்சுதான் நாங்க நிறுவனத்தை நடத்தணும்னு சொல்லி பல தேவைகளோட தான் நம்ம இருக்கிறோம். ஆமா தானே? ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போனோம்னா மருத்துவர் அங்க அவர் பில்லை எழுதும் போது எப்படி தேவை தானே. ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். உங்க குறைவுகளை எல்லாம் மாற்றுவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யாவான வைத்து ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். எவ்வளோ ஆஸ்தி, அவனை போய் உனக்கு எங்கப்பா உன்னுடைய சொத்துக்கள்லாம் எங்க இருக்குன்னா, எனக்கு திருச்சியில ஒரு 10 ஏக்கர் இருக்கு, எனக்கு பெரம்பலூர்ல ஒரு 20 ஏக்கர் இருக்கு அப்படி சொல்லியிருப்பான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பா? இல்லப்பா, அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் உன் இருதயத்துலதான் இருக்கு. மொத்த சொத்து எங்க இருக்கு? உன் இருதயம் எல்லாம் உன் ஆஸ்தியினாலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. உனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தினால, உனக்கு உண்டாயிருக்கிற பணத்தினால, உனக்கு உண்டாயிருக்கிற செல்வ செழிப்பினாலே உன் இருதயம் கட்டப்பட்டிருக்கு. உன் இருதயத்துக்கு விடுதலை வேண்டுமானா அது உன்னை விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுட்டு எல்லாம் போய் வீட்டை வித்துறாதீங்க. இந்த உன் வீட்டையும் உன் நிலத்தையும் உன் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து உன் இருதயத்துல நீ வைத்துக் கொண்டிருந்தாயானால் உன் இருதயத்தை எப்படி நான் விடுதலையாக்க முடியும்? ஆண்டவர் அந்த வாலிபன் சொல்றது அதுதான். ஐஸ்வர்யம் எல்லாம் நீ அந்த தெருக்கள், அந்த தெருவுல 10 வீடு இருக்கு, எனக்கு இந்த தெருவுல 20 வீடு இருக்குன்னு சொல்றது அல்ல. மொத்தமும் உன் இருதயத்தை தான் பிடிச்சு வச்சிருக்குது. நான் இன்னைக்கு மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு சொல்லுகிறேன். உங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்பாக நீங்க எந்த தேவையோடு இருக்கிறீங்களோ அது உங்கள் ஜீவன் அல்ல என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆனா இன்னைக்கு சொத்து இல்லைன்னு கொலை பண்றாங்களா? குடும்பத்துல எனக்கு தேவையானதை தரலன்னு தற்கொலை பண்ணி சாகுறாங்களா? நடக்குதா நடக்கலையா? கூட பிறந்த சகோதரனையே எதிர்த்து கொலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சொத்து தான், அந்த வீடு தான், அந்த ஐஸ்வர்யம் தான், அந்த பணம் தான் தங்களுக்கு ஜீவன் என்று.
அப்படிப்பட்டவர்கள் மெய்யான விடுதலை பெற்றவர்கள் அல்ல. ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்துட்டு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு தண்ணீர்ல மூழ்கி, நல்லா சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறேன், நான் சபையில ஐக்கியம் உள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லியும் எனக்கு எங்க குடும்பத்துல எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அதனால நான் ரொம்ப போராட்டத்துல இருக்கிறேன், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கல, பணம் கிடைக்கல, சொத்து கிடைக்கலன்றதுக்காக உங்க ஜீவனையே நீங்க வெறுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பெற்ற ரட்சிப்பு சந்தேகத்துக்குரியது. அல்லேலூயா. இயேசு ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எது இல்லைனாலும் அவனால வாழ முடியும். ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் வச்சுமா நீங்க சுத்திலாம் தேட வேண்டாம், டெஸ்ட் பண்ண வேண்டாம். கரெக்டா, ஆண்டவரே இப்பொழுது நான் ஒரு வசனத்தை யோசிப்பேன், பைபிளை திறந்து படிப்பேன், டக்குன்னு பார்த்த உடனே நான் நினைச்ச வசனம் வந்தால் நீர் என்னோடு இருக்கிறீங்க, அப்படிப்பட்டவங்க கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. யாரோ பார்த்து சொல்றாங்க, இப்படித்தானே இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன், இனிமே பண்ண மாட்டேன். அப்படியெல்லாம் இயேசு உங்க கூட இருக்கிறாருன்றதுக்கு நீங்க வேறு விதத்துல அடையாளம் தேடாதீங்க. இயேசு உங்க கூட இருக்கிறாருன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறதுனால எது இல்லைனாலும், அல்லேலூயா. எங்க படகு இல்லாம கடல்ல போக முடியுமா? கப்பல்ல போலாம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நான் அதை தான் சொல்றேன். ஒரு படகோ ஒரு கப்பலோ இல்லாம யாராவது கடலை கடக்க முடியுமா? முடியாது தானே. ஆனா இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா படகே இல்லாம கடலை கடக்க முடியும். இது உங்களுக்கு போதாதா? இதுக்கு மேல நான் விளக்கணுமா, விவரிக்கணுமா? என் கூட இயேசு இருக்கிறாரு, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல. என் கூட இயேசு இருக்கிறாரு, எனக்கு கிடைக்க வேண்டிய வர வேண்டிய காரியங்கள் நிறைய வரவில்லை. எது வந்துச்சோ வரலையோ, இயேசு என் கூட இருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசம், இயேசு என் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தினால எது இல்லை என்றத அந்த கவலையை விட்டு நம்ம கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிப்போம். ஆமென். இப்போ எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நான் கூட கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆண்டுக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 1 2 3 4 மாசம் தான் இருக்குல்ல. ஒரு 5 மாசம் இருக்கா? இந்த 4 மாசத்துக்குள்ள நம்மளால எந்த அளவுக்கு ஜெபித்து ஆண்டவரை கூட இருக்கிறத விசுவாசித்து கடன் இல்லாத சபையாய் நம்ம மாற முடியுமோ நம்ம மாறி ஆகணும். நம்ம சபிக்கப்பட்ட குடும்ப தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம வைராக்கியத்தை எடுத்தோம்னா தான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரு. இப்ப எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருளை கடனுக்கு வாங்கிட்டா எனக்கு அந்த பொருள் கிடைச்சிருமேன்ற எண்ணம் என்னையே கடனாளி ஆகுது. அப்புறம் ஆண்டவர் நீர் இருக்கிறீரா ஆண்டவரே, உமக்கு தான் கண் இல்லையான்னு கேட்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பார்த்து நகைப்பார். பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? நம்ம சொல்லணும், நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இருந்தா எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்களேன், அந்த பொருளை எப்படி வேணா ஆண்டவர் தருவார். இந்த சாட்சியில நான் குறைவுபட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அதெல்லாம் வெக்க இல்லை. நமக்கு தேவை விடுதலை. அல்லேலூயா. நமக்கு தேவை மெய்யான விடுதலை. எனக்கு கடன்ல இருந்து விடுதலை வேணும்னா கண்டிப்பா வேணும். இல்ல நான் ஆண்டவரே ஒரு பக்கம் நீங்க விடுதலை ஆக்கிட்டே வாங்க, இன்னொரு பக்கம் நான் கடன் வாங்கிட்டே போறேன், நீங்க இப்படியே வந்துகிட்டே இருங்க, நான் அப்படியே போறேன்னா இந்த ஒரு குச்சை கட்டி முனையில பிரெட்டை தொங்க விட்டு ஆடு வாயை தந்துக்கிட்டே ஓடுற மாதிரி தான். ஓடிக்கிட்டு நம்மளும் ஓடுவோம், அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் என் கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு வருகிறேன், வெயிட் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் வரைக்கும் உங்க கடன் பிரச்சனை தீராது. அல்லேலூயா. நான் இருக்கிற வண்ணமா உங்களுடைய கரத்துல என்னை கொடுக்கிறேன், என்னை விடுதலை ஆக்குறது உங்க வேலை, உனக்காக வாழ்றது ஏன் வேலைன்னு சொல்லி இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். எனக்கு சபிக்கப்பட்ட வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, எனக்கு கடன் மேல கடன் வாங்கி சபிக்கப்படுற அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே, என்னை கடன்ல இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. நீங்க உறுதியா ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையை உறுதி எதையுமே தர வல்லவர். நான் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க யாரும் கடன் வாங்க கூடாது, அப்படியே கிடங்க, வீடு கட்டாதீங்க, யாரும் என்ன பண்ணாதீங்க, வீடு வாங்காதீங்க, நிலம் வாங்காதீங்க, கார் வாங்காதீங்க, பைக் வாங்காதீங்கன்னு நான் சொல்லல. உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. அவரை சந்திக்க அவருக்கு இடம் கொடுங்க. ஆமென். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தரும்படிக்கு நீங்க பாருங்க. நம்ம சபைக்கு இப்ப எனக்கு தேவை வந்திருக்கு,
நான் ஆண்டவரை விசுவாசிச்சு தான் அதை செயல்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கைகளில என்ன பண்ணும்? வாய்க்கும். உங்களுக்கு நீங்க வீடு இல்லாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவாரா? நீங்க உணவு இல்லாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புவாரா? நீங்க உடை இல்லாம கிழிஞ்ச உடையோட திடீர்னு ஆண்டவர் விரும்புவாரா? அதை பார்த்து ரசிப்பாரா? ஆண்டவர் உங்களை உடுத்து வைக்க வேண்டும், உங்களை போஷிக்க வேண்டும், உங்களை ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனா உங்களுக்காக அவர் செயல்பட்டு உங்களை ஆசீர்வதிக்க நீங்க இடம் கொடுங்க, நீங்க இடம் கொடுங்க. அல்லேலூயா. இந்த சபிக்கப்பட்ட கடன் நீங்க சொல்லுங்க. நீங்க அடுத்தது நான் இப்ப ஒரு கடன் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆண்டவரை அவமானப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அல்லது ஆண்டவரை செயல்பட விடாம நான் கட்ட போகிறேன். நீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் நீங்க கடன் வாங்க கூடாது இல்லையா, அது ஒரு சாபம் தானே, இப்ப ஏன் வாங்க போறீங்க? நான் இந்த கடனை வாங்கலன்னா நான் செத்துருவேன். கண்டிப்பா சொல்றேன், நீங்க சாகலாம். அல்லேலூயா. அது எப்படி தெரியுமா? நான் சிலர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகி குடிப்பழக்கம் நான் இனி குடிக்க மாட்டேன்னோட டாக்டர் சொல்லுவாரு, உடனே விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கன்னு. என்னது? இது பிசாசுடைய தந்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீட்டுல இருந்து நான் புறப்பட்டு, அடிமைத்தன வீடாகிய எகிப்துல இருந்து நான் புறப்பட்டு போறேன் போது பார்வோன் என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க போய் ஆராதிக்க வேண்டாம், வீட்லயே ஆன்லைன்லயே ஆராதிச்சிருக்கா. முதல்ல அவர் சொன்னது என்னது? ஆன்லைன் ஆராதனை. நம்ம கூட பாருங்க, ஆன்லைன் ஆராதனைன்றது ஏதாவது கல்ஃப் கண்ட்ரிகள்ல போய் தேவன் ஆராதிக்க முடியாம சிக்கி இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைன் ஆராதனை. விடுதலையோடு இருக்கிறவங்க விடுதலையோடு தேவன் ஆராதிக்க ஆலயத்துக்கு தான் வரணும். ஆமே. அதான் போன்ல வந்து நான் போன்லயே பாக்குறேன்னா நீங்க எகிப்திலேயே தான் இருப்பீங்க. அவன் முதல்ல இங்கேயே ஆராதிங்கன்னா நல்ல இடம் தரேன், இங்கேயே ஆராதிங்கன்னா அடுத்தது என்ன தெரியுமா சொன்னா, அதுக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டோம். அவங்க புருஷர்கள் மட்டும் போக என்ன பண்ணுங்க, புருஷர்கள் ஸ்திரீகள் எங்க இருக்கட்டும், பிள்ளைகள் எங்க இருக்கட்டும். ஏன்னா எந்த மனுஷனும் அவனுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக தான் வாழ்வான். ஒரு நல்ல மனுஷனா இருந்தான்னா அவன் யாருக்காக வாழ்வான்? உத்தமன உலகத்து மனுஷனை சொல்றேன். தேவன் அறியாதவங்களா இருந்தாலும், கடவுளே இல்லைன்றவங்களா இருந்தாலும், அவன் நல்லவனா இருந்தான்னா தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வாழ்க்கை வாழ்வாவன் இல்ல. அது தெரிஞ்சு அந்த பிசாசு, நீ மட்டும் போ, உன் மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கட்டும். நம்ம குடும்பத்துல சிலர் ஆண்டவர் ஆராதிக்க விடாம தடுத்து வைக்கிறது கூட பிசாசுடைய தந்திரம் தான். அல்லேலூயா. கடைசியா என்ன பண்ணா, மிருக ஜீவன்களையாவது ஒரு குழம்ப கூட விட மாட்டோம். அல்லேலூயா. நாங்க ஆண்டவரை பின்பற்றினா முழுசா பின்பற்றுவோம். இப்படி அடிமைத்தன வீட்டில இருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் சொல்லியும், நான் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில இருந்து வெளியேறினவன் நினைச்சோம், நம்ம திரும்பவும் போய் நம்ம அந்த நான் பாவத்தை செய்வேன், இல்ல நான் கடன் வாங்க தான் போவேன்னு நம்ம போகும்போது நம்ம ஆண்டவரை அவமானப்படுத்துறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க மாட்டேன்றோம், நம்ம அவரை செயல்பட விடாம என்ன பண்றோம்? இன்னைக்கு நம்ம தீவிரமா எல்லாம் முடிவு எடுக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கட்டுங்க. அந்த குடிகாரன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் குடிச்சாதாங்க நான் உயிர் வாழ முடியும். நான் தைரியமா சொல்லுவேன், நீ செத்தாலே பரலோகத்துக்கு போயிடுவோம்பா. இல்ல, இன்னைக்கு குடிய விட்டுட்டேங்க, நான் வாரத்துக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை குடிச்சு உயிர் வாழ போறேன். நீ உயிர் வாழ வேணாம், நீ பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கி விட்டாய், நீ அதை திரும்ப நரகவாசியா போக வேணாம், நீ செத்துனாலும் பரவாயில்ல. நான் அதே தான் சொல்றேன். இந்த கடனை வாங்கலைன்னா நான் செத்துருவேன்னா, நீங்க கடன் வாங்காம நான் தற்கொலையை சொல்லுவேன். கடன்காரன் திட்டி அந்த வேதனையில் ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்தேன்னா நான் பரலோகம் தான் போவேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை விடுவாரா? சில நேரத்துல உடம்பு முடியல, இன்னைக்கு நான் ஜபத்துக்கு வரலன்னு சொல்றவங்களை நான் சொல்லுவேன், இங்க வந்து சாவுங்கன்னு. அல்லேலூயா. அப்போ எனக்கு 2 கொம்பு அப்படியே அவங்க கண்ணுக்கு அப்ப தெரியும், அது வரைக்கும் தெரியாத கொம்புகள் தெரியும். பிசாசு 2 பல்லு நீண்டு வரும், பிசாசு மாதிரி தெரியும். நான் ஒரு ஊழியக்காரனா, எனக்கு உடம்பு சரியில்லைன்ற, இங்க அல்லது செத்தாலும் பரவாயில்ல ஜபத்துல வந்து சாவன்னு சொல்றானேன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரியும் நீங்க சாக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. கடன்காரர்கள் கையிலையோ வியாதியின் கையிலையோ நம்மளை விற்று போட்டு நீ எடுத்துட்டு போன்னு சொல்லி நம்மளை தொலைத்து விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. நம்மளை பாவத்தில இருந்து நம்மளை தேடி வந்து ரட்சித்தாரே, இந்த சாபத்தில இருந்து நம்மளை விடுதலையாக்க மாட்டாரா? அவர் மெய்யான விடுதலையை தரும்படிக்கு நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல நாம ஜெபிக்க போறோம், யாரெல்லாம் ஜெபத்துல உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ இன்றைக்கே அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார்.
அல்லேலூயா. அந்த கடன் என்கிற சாபத்திலிருந்து இன்றைக்கே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கே. அல்லேலூயா. இன்று உங்க இருதயத்துல இன்றைக்கே விடுதலை வர போகிறது. ஐயோ, நாளைக்கு நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேனே, எனக்கு வேணாம் சொல்ல போறீங்க ஜெபிக்கும் போது. அந்த 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேணாம். அந்த 1 லட்சம் ரூபாய் இல்லாமலே உயிர் வாழ, என்னை உயிர் வாழ வைக்க இயேசு வாழ முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? என்னைக்கு எங்க ஊழியக்கார மேல தீர்க்க தரிசன ஆவி இறங்குச்சு, எல்லாம் பயங்கரமா தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அல்ல, அவரே. அல்லேலூயா. நான் சொல்றேன், முழு இருதயத்தோட உங்க கூட இருக்கிறவரை, உங்களை ரட்சித்தவரை நம்பி உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய சகல தேவைகளை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. அற்புத சாட்சிகளை அவங்களை நிறுத்துவார். கடைசியா இன்னும் ஒரு காரியம், வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். இந்த மருத்துவர்கள் சொல்ற மாதிரி, பாத்தீங்களா வந்தப்ப எப்படி இருந்தீங்க, இப்ப பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்மள பொய்யான விடுதலையை சொல்ற மாதிரி அல்ல, மெய்யான விடுதலை. வியாதியில மெய்யான விடுதலையை ஆண்டவர் தர விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்னதை நான் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். பழைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், உங்க இருதயத்துல நீங்க சுத்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை கசப்பான பிச்சிலையும் பாவ கட்டிலையும் உங்க உள்ள இருக்கிறதை விரும்பவில்லை. உங்க இப்ப கசப்பான பிச்சு பாவ கட்டுன்னு தெரியுமா? அப்படி ஏதாவது ஒரு தவறு செய்யற வாய்ப்பு வந்தோடனே மனசுக்குள்ள பயங்கரமான டைப்பிங் அடிச்சுட்டு இருக்கும். ஏதாவது ஒரு தவறு செய்கிற சூழ்நிலை வந்தவனே திட்டங்கள், மனசு திட்டம் போடும், டக்க 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 டக்கு. இந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் நம்ம சொல்வாரு, உன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையா இல்லைன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதே போலதான் இந்த கடன் என்கிறது சாபம். உண்மையா சொல்றேன். சிலர் சொல்லுவாங்க, கடன் வாங்குறது அதெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அழகு இல்லைங்க, தப்புங்கன்னா. இந்தியாவே கடன்ல தான் இருக்கு, அப்ப இந்தியாவை விட்டு போயிருவியா? தமிழ்நாடே கடன்ல தான் இருக்கு. நீ இந்தியாவும் தமிழ்நாடும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. உலகம் கைவிடப்பட போகிறது. ஆண்டவர் நம்மளை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ சொல்லுகிறார். நீங்க சாபத்தை விட்டு, சாபத்தை தெரிந்து கொள்ளாதீங்க, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு முன்பாக சாபமும் வைக்கப்பட்டு, ஜீவ விருட்சத்தின் கனியும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் நன்மை தீமை அறிகிற கனியும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? இது ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னதை தெரிந்து கொள்ள போறீங்களாங்கிறது போல சாபமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. ரொம்ப ஈஸி. ஆசீர்வாதம் ரொம்ப ஈஸி. என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய தேவை வந்திருக்கு, இந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்ற விசுவாசம் தான் ஆசீர்வாதத்தின் முதல் படி. ஆமென். ஆண்டவரை நீர் விரும், என் தேவையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு, யார் மூலமாவது, பேங்குக்காரன் மூலமாவது, வட்டிக்காரன் மூலமாவது என் பிரச்சனைகளை தீர்த்து விட்டு வந்து உண்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அப்புறமேட்டு உமக்கு அன்பு செய்கிறேன் என்றால் உங்க ஆராதனையும் உங்க ஆர்ப்பரிப்பும் உங்க 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 அன்பும் ஆண்டவரை பிரியப்படுத்தாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்ற, உங்களை நான் ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறேன், உங்களுக்கு மெய்யான விடுதலை தர வந்திருக்கிறேன், கடன்ல இருந்து மெய்யான விடுதலை தர வந்திருக்கிறேன், இன்னைக்கு அர்ப்பணிங்க. இப்படி அந்த இருதயத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் வியாதியில இருந்து நமக்கு விடுதலை தர விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சின்ன வயசுல எனக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இன்னும் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாம் இருக்குதுன்னா அதை நான் கேள்விப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் துக்கப்பட்டேன். ஏன்னா நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்ண, ஏன் கவலை அது கிடையாது, செத்துருவனும் அந்த கவலை கிடையாது, ஐயோ ஏதாவது ஆயிருமோ அந்த கவலை கிடையாது. ஐயோ ஓடி ஓடி பல மாவட்டம் கடந்து, மாநிலம் கடந்து, தேசம் கடந்து பிரயாணம் பண்ணணுமே, இதுக்கெல்லாம் தடை வந்துடுமோன்றது அந்த எண்ணம் தான் எனக்கு வரும். அல்லேலூயா. விடுதலை தந்தார்னா மெய்யான விடுதலை தந்தார். இப்ப கூட சரீரத்துல பலவீனத்தோட வியாதியோட இருக்கிற உங்களை ஆண்டவர் ஏற்கனவே விடுவித்திருக்கிறார். ஆண்டவர் விடுவிச்ச அந்த விடுதலை மெய்யான விடுதலையாய் மாற நாம் அனுமதிக்கிறது இல்லை. உன்னுடைய இடுப்பு வலையில இருந்து நான் விடுதலை ஆக்கினேனே, உன் தலைவலியில இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினேனே. சிலருக்கு விடுதலை கிடைக்கும், ஆனா அது மெய்யான விடுதலையா இருக்காது. தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க, தலைவலி நல்லா இருக்கும். அல்லேலூயா.
எழுந்து சாட்சி சொல்லுவாங்க. நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு, போன வாரங்கள்லாம் ரொம்ப தலைவலிச்சது, எனக்கு தலைவலி நல்லா ஆயிடுச்சு, இப்ப நெஞ்சு வலிக்குது, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது மெய்யான விடுதலையா? அடுத்த வாரம் எழுந்து, எனக்கு நெஞ்சு வலி எல்லாம் இருந்துச்சு போன வாரம், இப்போ அது நல்லா ஆயிடுச்சு, இப்ப வயிறு வலிக்குது. இது உண்மையான விடுதலையா? குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கினா. ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது உண்மையான பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துடுச்சு, ஐயோ பெட்ரூம்ல இருந்துச்சு, பயமா இருந்துச்சு, நைட் எப்படிதான் தூங்க போறேன்னு தெரியல, நல்ல வேலை இப்ப அந்த பாம்பு ஹாலுக்கு வந்துடுச்சு, அப்படியா சொல்லுவீங்க? அது முற்றிலுமாய் வீட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஹால்ல பாம்பு இருக்கு, ஹால்ல தான் இருக்கு, வாங்க பெட்ரூம்ல நிம்மதியா தூங்கலாம்னு தூங்குனவங்க யாராவது இருக்கீங்களா? கிச்சன்ல இருக்கோம், நல்ல வேலை காலையில சமைக்க போகும்போது அது அடிச்சா போதும், இப்போ வாங்க எல்லாம், அப்படி யாராவது இருக்கீங்களா? அது போல சிலருடைய வாழ்க்கையில வியாதி வந்து, பாவம் சாபம் வியாதி, இது பிசாசனுடைய ஆயுதங்கள், அக்கினி அஸ்திரங்கள். ஒருத்தர் பரிசுத்தமா ஓடிட்டு இருந்தான்னா அவனை ஓட விடாம தடுக்கிறதுக்கு பாவ எண்ணங்களை தூக்கும், பாவ வாய்ப்புகளை தூக்கி எறிவான். பாவம் செஞ்சு அவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அபாத்திரனா போவான். இது பிசாசனுடைய தந்திரம். முன்னோர்களுடைய சாபத்தை கொண்டு வந்து காண்பித்து தானியேல் எங்கேயாவது ஒரு பாவம் செஞ்சாரு உங்களால சொல்ல முடியுமா? பைபிள்ல எழுதப்பட்டதுல இருந்து மட்டும் சொல்லுங்க, உங்க ஞானம் கூட கஷ்டப்பட வேண்டாம். தானியேல் இந்த பாவத்தை செய்தான் அப்படின்னு யாராவது தானியேல் ஒரு குற்றம் சாட்ட முடியுமா? ஆனா தானியேல் தான் நம்ம சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், நாங்கள் பாவம் செய்தோம். ஏன்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினுடைய சாபம் இந்த அந்நிய தேசத்துல, அருவருப்பான தேசத்துல நான் அடிமையா வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இல்லையா? இந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க போகிறார். கடைசியா வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க போகிறார். வியாதி ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது இல்லை, பிசாசு கிட்ட இருந்து வர்றது. சில வேளையில யோபு பிசாசுதான் அந்த வியாதியினால வாதித்தான். ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார், உங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டார், நான் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாதிக்கும்படி அனுமதி கொடுத்தவர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த அனுமதிய பிசாசுக்கு கொடுக்கவே மாட்டார். இது உங்களுக்கு நான் கொடுக்கிற நற்சாட்சியா துர்சாட்சியா? நற்சாட்சியா? இது துர்சாட்சி. ஏன்னா யோபு நம்பின மாதிரி நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா இல்லப்பா. உங்களுக்கு எல்லாம் அனுமதிக்குமா? திராணிக்கு மேல யாரையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால சோதிக்கிறவள். ஆனா ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க, வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்க உங்க இருதயத்துல அந்த விடுதலை இருக்கான பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கவலை, பகை, கசப்பு, விரோதம், திரும்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், மன்னிக்க முடியாத சுபாவம், இதெல்லாம் இருதயத்தின் வியாதி. அல்லேலூயா. வியாதி எங்க இருந்து தொடங்குது? இருதயத்துல இருந்து தொடங்குது. நான் சொல்றேன், ஒரு சிறுவன், ஒரு நல்ல மூத்த ஐயா ஒருத்தர் அழகான தோட்டத்தை வளர்த்து தோட்டம் வச்சிருந்திருக்கிறார் வீட்டு வாசல்ல. ஒரு சிறுவன் அந்த தோட்டத்துல இருக்க பூவுக்கு ஆசைப்பட்டு பூவை பறித்து கொண்டு ஓடும் போது அந்த வயதானவர் அந்த காட்சியை பார்த்து அவரை விரட்டி கொண்டு போயிருக்கிறார். விரட்டி கொண்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்த பூ பெருசா உயிர் பெருசா? அவருக்கு பூ பெருசா உயிர் பெருசா? சில நேரத்துல நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படுற ஏதோ ஒரு காரியத்தை, நம்ம கிட்ட இருந்து இழக்கப்படுற ஏதோ ஒரு காரியம், நமக்கு கிடைக்க வேண்டிய கனத்தை கிடைக்கலன்னு சொல்லி அதுக்கு காரணமா இருக்கிற மனுஷங்களை விரட்டுறேன், துரத்துறேன், பிடிக்கிறேன், அவங்களை பகைக்கிறேன், எதிர்க்கிறேன்னு சொல்லி இருதயத்துல நோவு கொண்டு இருக்கிறோம், இருதயத்துல வியாதி கண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை குணமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நம்ம ஆயத்தமாக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம கொஞ்சம் இந்த வார்த்தையை நாம கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் ஜெபத்தோடு இதை சொல்ல விரும்புகிறேன். உங்க இருதயத்துல யார் மேலையாவது கசப்பு, வெறுப்பு, பகை, கவலை,
நீங்க வைத்திருப்பீர்களானால் உங்க இருதயம் வியாதியில இருக்கு. உங்க கைவலி, கால்வலி, இடுப்பலி, தலைவலி, இதுல இருந்து உங்களை விடுதலை வாங்க வந்த ஆண்டவர், நான் உன்னை மெய்யாய் விடுதலை ஆக்கும்படிக்கு உன் இருதயத்துல காணப்படுற கசப்புகளை எல்லாம் நீக்கிவிடு மகனே. உன் இருதயத்துல காணப்படுற விரோதங்களை நீக்கிவிடு. உன் இருதயத்துல காணப்படுகிற அது உன் உறவினர் மேல இருக்கட்டும், உன் குடும்பத்தார் மேல இருக்கட்டும், யார் மேல கசப்பு இருந்தாலும், யார் மேல விரோதம் இருந்தாலும், யார் மேல வெறுப்பு இருந்தாலும், யார் மேல பகை இருந்தாலும், அது இருதயத்தை ஒடுங்குகிற வியாதி என்பதை நீ மறக்காது. அது இருதயத்தை ஒடுங்குகிற வியாதி என்பதை நீ மறக்காது. அப்பா, என் வியாதியிலிருந்து, என் பாவத்திலிருந்து, என் சாபத்திலிருந்து என்னை மெய்யாய் விடுதலையாக்குதப்பா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லாமா? ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். நான் செம்மையான இருதயத்தோடு, பிச்சு இல்லாம, பாவம் இல்லாம, இருதயத்துல சுத்தமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பா. என் இருதயத்தை ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஆண்டவரே, நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க விரும்புகிறேன். நான் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். கடன் என்கிற இருள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கடன் என்கிற இருள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கடன் என்கிற பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீங்க என் கூட இருக்கிறதுனால நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வியாதியிலிருந்து விடுதலை, மெய்யான விடுதலை வரும்படிக்கு என் இருதயத்துல யார் மேலேயாவது நாங்க கசப்பு வைத்திருப்போமானா, யார் மேலேயாவது நம்ம விரோதம் வைத்திருப்போமானா, யார் மேலேயாவது நம்ம பகை வைத்திருப்போமானா, இப்பொழுது நாங்க எங்க மனதில ஆண்டவரே உங்களுடைய அன்பினால நிரம்புகிறோம்.